மார்னிங் கைஸ். மூணாரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஜீப் சவாரிலாம் போனோம். கொஞ்சம் ஓடி வந்தேன். மூணாரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே. இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, மூணார் வந்து மோஸ்ட்லி அந்த ட்ரோன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இந்த கேப் ரோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு சில ட்ரோன் வீடியோஸ் தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இங்கேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட வராங்க. ஸோ அதுக்கு கூட தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அப்படியே நம்ம போக உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா வட்டவாடா போயிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக அப்படியே வந்து ஜீப் சஃபாரிலாம் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கணுன்னா மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி நேற்று வந்து ட்ரோன் வீடியோஸ்லாம் எங்கேயும் எடுக்கல. மூணாறுனாவே அது வந்து ஒரு ட்ரோன் வியூவில் எடுக்கலன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அப்படின்றதுக்காக இன்றைக்கி ட்ரோனுக்கு மட்டுமே ஒரு ட்ரிப்பு. ஆக்சுவலாக இங்கேருந்து கேப் ரோடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா இன்ஸ்டாகிராம்லலாம். ஸோ அந்த கேப் ரோடை வந்து இன்றைக்கி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதுக்காக நமக்கு வந்து நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமில் இருந்து கேர்டேக்கர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து நிறைய பிளேசஸ் காமிக்கிறேன், வாங்க அங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோன் வீடியோக்காக மட்டும்தான். மற்றபடி இன்னும் எடுக்க போகிறதில்ல, வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம கேப் ரோடுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்குது. கோப்ரோ கண்டினியூ யூஸ் பண்ண முடியாதுன்றனால நாங்கள் அங்கே கழட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம். மார்னிங் இந்த மாதிரி வந்து நிறைய பிளேசஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக வந்து மிஸ்ட்டு பாருங்கள், மிஸ்ட்டு இருக்குது. ப்ளஸ் அப்படியே வந்து நமக்கு வந்து சன்லைட் பட்டோன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது தெரியுது போகிற ரூட்டில். நிறைய பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான் அங்கே இருக்கும். அதுதான் இங்கே மூணாரோட அழகே. ஸோ அதனால தான் வந்துட்டு ட்ரோன் வீடியோ எடுக்கணும்னா இங்கே வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரோன் வீடியோக்காக அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் கேப் ரோடு இல்லையா? கேப் ரோடு இதுதான் ஸ்டார்டிங். இது 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வருதா? சூரியநெல்லி வரைக்கும் ஃபுல் கேப் ரோடு தானே அது? கேப் ரோடுனா மீனிங்? கேப் ரோடு தான ஷார்ட் ரோடு. ஓ அதான். ஓ ஓகே ஓகே ஓகே. இது ஃபர்ஸ்ட்ல ஷார்ட் கட் ரோடு, இப்போ இது ஹைவே ஆச்சு. ஓகே இருங்க ஒரு நிமிஷம். அது அப்படியே மைக்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியாதுடா. என்ன தெரியாது, கேப் ரோடு தான் இதுதான். அதான் தெரியும். ஓகே இத சொல்லிக்கிறேன். கம்பந்தேனி நல்ல ஹைவே தான். ஆக்சுவலாக இதுதான் கேப் ரோடு. கேப் ரோடில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. மூணாறுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது? இங்கே ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்ஸ் தான். 1 கிலோமீட்டர்ஸ்லேயே நமக்கு கேப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே வந்து லைட்டாக தான் எடுத்தோம் வீடியோ. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இன்னும் நல்லாயிருக்கும். கேப் ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே கேப் ரோடு தான். எல்லாமே கேப் ரோடு தான். ஸோ நீங்கள் எங்கே வேணால் போய் எடுத்துக்கலாம்னாங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங்கே செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக மூணாறு சிட்டியை வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்குது, அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஸோ மிஸ்ட்டுனால அது வந்து கிளியராக இல்லை. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ வந்து சின்ன ஐடியா கிடச்சிது. என்னென்னா, முன்னாடி வந்து நான் 360 மாட்டுற இடத்துல கோப்ரோ மாட்டி என்னோடய ஒயர்லெஸ் மைக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே ஹெல்மெட்டில் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம பேசிட்டே போகலாம். ஆனால் என்னென்ன நீங்கள் என்ன தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம தான் பேசிட்டு போக முடியும். அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேசிட்டே போகலாங்க. கோப்ரோ இதில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கோப்ரோ வந்து ஹெல்மெட்டில் தான் மாட்டக்கூடாது. மற்றபடி வந்து நீங்கள் எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். செஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். இங்கே கேமரா இங்கே மாட்டிக்கலாம். அதுக்கு ஒரு மவுண்ட் இருக்குது. பட் என்னன்னா, அப்படி மாட்டினா என்னோட முன்னாடி வண்டியில் வைசர் இருக்கனால வந்து அது கிளியராக தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்துட்டு நான் செஸ்ட்டில் மாட்டல. இல்லைன்னா செஸ்ட்டில் மாட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம். கோப்ரோ என்னமோ பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குங்க. அப்போ ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணாரை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்டேட் தாங்க.
ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே டீ பிளான்டேஷன். தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டராகவே ஆஃப் ரோடில் வந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஸ்பாட் செம்மையாக இருக்கும், அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. நான் ஆக்சுவலாக இந்த ட்ரோன் வீடியோ அப்படின்றது எதுக்காக நான் இப்போ ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிமிஷம் வீடியோக்காக என்னென்னலாம் பண்ணுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் போடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூவில் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ மாட்டிட்டேன் ஹெல்மெட்லேயே. ஏன்னா இந்த ரூட்டு தானே யாரும் வர மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. கோப்ரோ அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்குதுங்க, என்னன்னு தெரியல. ஃபைல் கரப்டட்னு வருது. சார்ஜ் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இப்படியே யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி பெண்ணுமோ 20 செகண்டுக்கு கரெக்டாக வந்து ஆஃப் ஆகிடுது. ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கோப்ரோக்கு. இல்லைன்னா பேட்டரி மாற்றி கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ கரெக்டாக 20 செகண்டில் ஆஃப் ஆகிடுது. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து ஃபால்ஸை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ரூமுக்கு தான். ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கான் ஃபால்ஸில் இருந்து. இன்னொரு செம காமெடி நடந்துச்சு. கோப்ரோ வந்து முன்னாடி மாட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி எஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது பூச்சி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி சவுண்டு, அந்த பூச்சிங்களாம் கற்றுவோம் வண்டெல்லாம் அந்த மாதிரி லைனாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பூச்சி இருக்கு இந்த இடத்துல, இப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமாக அந்த சவுண்டு கேட்குது. என்னடா என் கூடயே ட்ராவல் ஆகுது அந்த பூச்சி அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட்ல பார்த்தா கோபுரோலேருந்து அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கு ரொம்ப நேரமா. போவீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக் ஆகி அந்த சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு நிப்பாட்டி என்னடான்னு பார்த்தா அந்த பவர் ஆஃப்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே அந்த சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. அந்த 1/4 மணி நேரமா நான் கவனிக்காம ஏதோ பூச்சி தான் கத்திக்கிட்டு இருக்குன்னு நான் அப்படியே விட்டேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அட்ருக்காடு வாட்டர் ஃபால்ஸ், அட்ருக்காடு. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஸோ அப்படியே இப்படி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போன உடனே நமக்கு வந்து ஒரு காஃபி ஷாப். இங்கே வந்து நீங்கள் டீ காஃபி எது வேணால் சாப்பிட்லாம். சாப்பிட்டு உங்களுக்கு பக்கத்தில் சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள். ஒரு வாட்டர் ஃபால் சவுண்ட் போயிட்டுருக்கு. நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு டயர்ட் ஆகிட்டோம். ஸோ வந்து ஒரு சாய் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம அந்த பிரிட்ஜ் வழியாக போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபால்ஸில் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக மேலேருந்து வந்துட்டுருக்கு, மேலேருந்து ஊற்றிட்டுருக்கு. அப்படியே பிரிட்ஜ் வழியாக போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா, அதாவது ரெயின் டைமில் வந்தீங்கன்னா அது செம்மையாக இருக்கும், செம்ம ஸ்பாட்டு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டீ கடை இருக்குது. நீங்கள் பிரெட் ஆம்லேட் அது மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ பார்க்க வந்து பயங்கரமாக இருக்குது. இதை வந்து அப்படியே ஒரு ட்ரோன் வியூவில் பார்க்கலாம். ஏலக்காய், கடுகு, சோம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம்மேடில் இருக்குது. ஸோ வேணா வந்து அப்படியே வாங்கிட்டு போங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம ரிட்டன் அங்கே சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ரூம் போகிறோம். ரூம் போயிட்டு அப்படியே நம்ம வெக்கேட் பண்ணுறதாங்க.